யாழ்ப்பாணத்திலே இந்திய துணை தூதுவர் ஆலயம் இருக்கிறது. மதம் சார்ந்திருக்கக்கூடிய, கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் ஒழுங்கமைக்கின்ற அந்த தன்மைகளையும் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது? அவர்கள் ஏதாவது எதிர்வினைகளை ஆற்றி இருந்தார்களா? இந்த விடயம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகமோ இல்லை கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமோ எந்தவித ஒரு எதிர்நிலப்பாடுகளையும் அவை ஆற்றவில்லை என்றுதான் நான் அறிகிறேன். நான் அறிஞ்ச அளவில் என்னோட எந்த விதத்தையும் தொடர்பு கொள்ள இல்லை. இதை பற்றி ஒரு நலம் விசாரிக்கவில்லை. மற்ற இதை கண்டித்து ஒரு அறிக்கையோ எங்கேயோ அவன் ஒரு தளங்களில் வெளியிட்டதாகவும் நான் அறியவில்லை. அப்போ அவர்கள் இதுவரையில் வெளிப்படையாக எந்த ஒரு முயற்சியுமே எந்த ஒரு செயற்பாடுமே செய்யவில்லை என்றதுதான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியானால் இதை நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்து, இந்த பிரச்சனைகள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் தான் இந்திய தூதுவர் ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகையும் இங்கே இலங்கைக்கு நிகழ்ந்திருந்தது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அயல்நாட்டில் இருந்து மிக முக்கியமான ஒரு தலைவர் நாட்டிற்கு வருகிறார். அதே நேரத்தில் இந்தியா என்பது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு என்பது, அதாவது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் மதத்தை புனிதமாக பார்க்கின்ற ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பின்னணியில் கூட நாங்கள் இங்கே தமிழ் மக்களுக்கு இப்படித்தான் நிகழ்த்துவோம், தமிழ் துறவிகளுக்கு இப்படித்தான் நிகழ்த்துவோம் என்கிற ஒரு செய்தியை சிங்கள அரசு இந்தியாவுக்கு குறிப்பிட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையாக எனக்கு அது இந்த தாக்குதல் நடந்து பிணையில விடுவிக்கப்பட்டு நான் வைத்தியசாலையில் போய் இணைந்த பொழுது எனக்கு அந்த திங்கட்கிழமை அதுதான் மனதில் உண்மையாக தோன்றினது. நீங்கள் கேட்ட விஷயம் தான் தோன்றினது. ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இந்த சம்பவம். திங்கட்கிழமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொழும்புல வந்து சந்திப்புகளை மேற்கொள்கிறார். திங்களும் செவ்வாயும் அவர் நிற்கிறார் கொழும்புல. அப்போ அவர் வர்றன்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு முடிவான நிகழ்வு. அப்போ அந்த நடக்கிற சந்தர்ப்பத்தில் கூட இப்போ ஒரு துறவியாக காவியோட எடுத்திருக்கக்கூடிய ஒரு துறவியை நீங்கள் இப்படி ஒரு அடித்து ஒரு மிக மோசமாக நடத்துறீங்கள் என்றால் இந்தியா என்ன நிலப்பாடு இருந்தாலும் நாங்கள் செய்துதான் தீர்வோம் என்று ஒரு அரசு வந்து இந்தியாவுக்கு, ஸ்ரீலங்கா அரசு, சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இந்திய அரசுக்கு ஒரு செய்தியை சொல்கிற மாதிரியுமே நான் யோசிச்சேன். அப்போ நான் வந்து ஒரு ஈழத்தமிழர்களுடைய ஒரு பிரதிநிதியாக நடுவுக்குள்ள அகப்பட்டு இந்தியாவுக்கு அடிக்க வேண்டிய அடியை எனக்கு அடிச்சு போட்டுது என்று நான் யோசிக்கிறேன்.